Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.3 பார்க்கலாம். அடுத்தது 12th question y is equal to 4 secant 5x இதான் சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன்ல y is equal to 4 secant 5x let u is equal to 5x அதுதான் ஃபங்க்ஷன்ல இருக்கு. இப்போ y எப்படி மாறும்? 4 times of secant u அடுத்து du by dx 5x differentiate பண்ணா 5 இது dy by du 4 அப்படியே எழுதிடலாம். secant u differentiate பண்ணா secant u tan u ரெண்டு இது வரும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? dy by dx is equal to dy by du into du by dx. So first dy by du next line ல எழுதலாம். 4 secant u tan u into du by dx வந்து 5. இப்போ 4 5s are எவ்வளோ? 20. secant u இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? 5x. அடுத்தது tan u இருக்கிற இடத்துலையும் 5x. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13th one y is equal to 2x minus 5 whole power 4 8x square minus 5 whole power minus 3. இதுக்கு முன்னாடி வந்த சம் வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அப்படிதான் இருந்தது. இப்போ ரெண்டு இருக்கு. அப்போ இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை வின்னு எடுத்துக்கணும். சரியா? ரெண்டு விஷயம் வரப்போகுது. சொல்யூஷன்ல கிவன் முதல்ல எழுதிக்கலாம். y is equal to 2x minus 5 power 4 into 8x square minus 5 power minus 3. இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. அப்போ let u is equal to 2x minus 5 ஒன்றும் v is equal to 8x square minus 5 ஒன்றும் எடுத்துக்கலாம். இப்போ y ஓட விஷயம் எப்படி மாறும்? அப்போ u power 4 into v power minus 3. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கு? யூவி மெத்தட் மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூவி மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம u அண்ட் v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி இல்லையா? ஃபஸ்ட்டு u எடுத்து பண்ணலாம். du by dx is equal to 2 மட்டும் வரும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது 5 வந்து 0 ஆகிடும். அடுத்து dv by dx that is equal to 2 times of 8 2 into 8 x வரும் minus 5 0 that is 16x. இது வந்து du by dx, இது dv by dx, இது தனியாக இருக்கட்டும். இப்போ y-யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். y-யோட வேல்யூ என்ன? u power 4 v power minus 3 ப்ராடக்ட் ரூல் தான். ஸோ uv மெத்தட் என்ன? uv dash plus vu dash dy by dxன்னு எழுதுறேன், ஆனால் இங்கே எக்ஸே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ v dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா dv by dxன்னு இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் uv dash. அப்போ u அப்படியே இருக்கும், v-யை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ minus 3 into v power minus 1 v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால dv by dxன்னு எழுதணும். ஏன்னா இங்கே எக்ஸ் இல்லை, ஸோ அதனால இப்படி எழுதுறோம். ப்ளஸ் வியோட வேல்யூ v பவர் மைனஸ் 3 u dash எப்படி எழுதுவோம்? u பவர் 4. அப்போ 4 into u பவர் 4 மைனஸ் 1 du by dxன்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் 3 வெளியே வந்துடும், u பவர் 4 இருக்கும், v பவரில் மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 4ன்னு மாறிடும். அண்ட் dv by dx இருக்கு இல்லையா? இந்த dv by dxக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. dv by dxோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 16x அதை எழுதிக்கணும். ப்ளஸ் இதில் 4 வெளியே வந்துடும், v பவர் மைனஸ் 3 u பவர் 4 மைனஸ் 1 தட் இஸ் 3 இல்லையா? இப்போ du by dxோட வேல்யூ என்னது? 2 எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் 16 into 3 48 கிளியராக 48 into x u பவர் 4 v பவர் மைனஸ் 4. இப்போ யூவோட வேல்யூ என்னன்னு எழுதணும். u வேல்யூ என்ன? 2x மைனஸ் 5 பவரில் 4 இருக்கு. அண்ட் v பவரில் மைனஸ் 4 இருக்கு. அப்போ டிவைடட் பைல எழுதிக்கலாம் வியோட வேல்யூ. v வேல்யூ என்ன? 8x ஸ்கொயர் மைனஸ் 5 கீழே பவரில் 4 எழுதணும், மைனஸ் 4 எழுதக்கூடாது. ஏன்னா மைனஸ் 4நால தான் டிவிஷன்லேயே கொண்டு வரும். சரியா? அடுத்தது 4 2s are 8 u பவர் 3 ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 2x minus 5 power 3 divided by v power minus 3. அப்போ கீழே எழுத போகிறேன் 8x square minus 5 whole cube. இப்போ இதில் பாருங்க
8 டேபிளில் 48 வரும் 6 into 8 இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இங்கேயும் 8 இருக்குது இங்கேயும் 8 இருக்குது இங்கேயும் 2x minus 5 இருக்குது இங்கேயும் 2x minus 5 இருக்குது கீழேயும் 8x square minus 5 8x square minus 5 இதில் கம்மி பவராக இருக்குது அது மட்டும் வெளியே எடுக்கிறோம் அதுக்கப்புறம் 2x minus 5 கியூப் தான் சின்ன பவர் அதுதான் பவரில் சின்னது அப்போ அதுதான் எடுக்கணும் டிவைடட் பை 8x square minus 5 கியூப் தான் சின்ன நம்பர் ஸோ அதை எடுத்துக்கலாம் பேலன்ஸ் என்ன இருக்கும் -8 வெளியே வந்துருச்சு அப்போ 6 இருக்கும் எக்ஸ் இருக்கும் 2x minus 5 ஒரு வாட்டி இருக்கும் அதுக்கப்புறம் டிவைடட் பைல இதில் மட்டும் 8x square minus 5 ஒரு வாட்டி வரும் ப்ளஸ் 8 வெளியே வந்துருச்சு இது எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்போ +1 மட்டும் இருக்கும் இப்போ அடுத்த லைனில் 1ஓடு இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் இது எந்த சேஞ்சுமே கிடையாது 2x minus 5 whole cube 8x square minus 5 whole cube into minus வந்து inside multiple பண்ணலாம் minus 6 2s are 12x square minus into minus plus 30 plus இந்த term அப்படியே into 1 அப்போ 8x square minus 5 divided by 8x square minus 5 இப்போ இங்கே x வரணும் 6 5s are 30 into x வரணும் சரியா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்த டேர்ம் பவரில் 1 இருக்குது அது வெளியே எடுத்துடலாம் அண்ட் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ -12x square + 8 அப்போ -4x square எழுதுவோம் ப்ளஸ் 30x -5ன்னு எழுதிக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் லைனில் 8 into 2x minus 5 whole cube divided by 8x square minus 5 power 4 அந்த உள்ள இருக்க டேர்மும் வெளியே சேர்த்து எழுதிட்டோம் பேலன்ஸ் -4x square plus 30x minus 5 இதுதான் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே கொஞ்சம் பெரிய சம் தான் பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஆகிடும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் 14th கொஸ்டின் பாருங்கள் y is equal to x square plus 1 cubic root of x square plus 2 ஸோ ரெண்டு டேர்ம்லையுமே எக்ஸ் இருக்குது அப்போ யூவி மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் சொல்யூஷனில் y is equal to x square plus 1 cubic root of x square plus 2 question எழுதிட்டோம் இப்போ இந்த டேர்மை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் x square plus 1 x square plus 2 பவரில் 1/3 இப்போ இது u இது vன்னு எடுத்துக்கலாம் let u is equal to x square plus 1 v is equal to x square plus 2 இப்போ இந்த டேர்மை மட்டும் தான் vன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா பவர் இருக்காது இப்போ எடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட் லைனில் இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம் இல்லையா du by dx x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x + 1 0ன்னு ஆகிடும் அடுத்து v dv by dx x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x + 2 வந்து 0ன்னு மாறிடும் சரியா y எப்படி மாற்றி எழுதலாம் இது u டாட் இது வந்து v அதான் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 1/3 இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் அந்த v பவரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இப்போ dy by dx is equal to uv dash இல்லையா u v dash அப்போ வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் v power 1/3 இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றதுக்கு டேரெக்டாகவே கூட சால்வ் பண்ணலாம் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம்ண்ணா அடுத்து v u dash அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u நெக்ஸ்ட் லைனில் இதை சால்வ் பண்ணலாம் u into v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் v power n அப்போ n into v power 1/3 minus 1 v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dv by dx ஏன்னா எக்ஸ் டேர்ம் வரணும் இல்லையா ப்ளஸ் v power 1/3 அப்படியெல்லாம் u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால du by dx ஸோ இந்த ஃபார்மேட் கொண்டு வந்த பிறகு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ யூவோட வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 1/3 வியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 1/3 minus 1 3 1s are 3 minus 2/3 அப்புறம் dv by dx ஓட வேல்யூ 2x plus v power 1/3 அப்போ x square plus 2 பவரில் 1/3 du by dx ஓட வேல்யூ 2 into x x square plus 1 இப்போ இது வந்து -2ன்னு 2/3 இருக்குது அப்போ வந்து மைனஸ் இருக்கனால நான் இது டிவைடட் பைல எழுதிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு 3யும் இருக்குது இல்லையா x square plus 2 பவரில் 2/3 அண்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2x நியூமரேட்டர்லேயே எழுதிக்கலாம் ப்ளஸ் இது பவர் ப்ளஸில் தான் இருக்குது ஸோ x square plus 2 power 1/3 into 2x கிளியரா இப்போ இந்த டேர்மையும் நான் என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணணும்
இல்லையா? ஏன்னா அப்போ தான் இதை ஃபுல்லாக நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ 2x into x square plus 1 plus 2x into x square plus 2 power 1 by 3. இப்போ கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம். into 3 x square plus 2 பவரில் 2 by 3 divided by 3 into x square plus 2 பவரில் 2 by 3. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் பாருங்க சேம் x square plus 2 x square plus 2, பட் இங்கே 1 by 3 இருக்குது, இங்கே 2 by 3 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், நம்ம சேர்த்து எழுதிக்கலாமா? 2 into x square plus 1 plus இங்கே ஒரு 3 இருக்குது மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 2s என்ன பண்ணிடலாம், 6xன்னு எடுத்துக்கலாம். x square plus 2 பவரில் 1 by 3 plus 2 by 3 divided by 3 into x square plus 2 பவரில் 2 by 3. இப்போ டினாமினேட்டரும் சேம். அப்போ மேலே இருக்க பவரை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 2 plus 1 3ன்னு வரும். அடுத்த லைனில் 3 by 3 which is equal to 1ன்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? லைனில் என்ன பண்ணுறேன், இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். இது 1ன்னு மாறிடும். 2x into x square 2x cube plus 2x into 1 2x. இது 1ன்னு மாறிடும். ஸோ இது அப்படியே இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 6x into x square 6x cube plus 2 6 are 12 into x. இது கீழே 3 into x square plus 2 பவரில் 2 by 3. சரிங்களா? 2x cube plus 6x cube வந்து 8x cube plus 2 plus 12 14x divided by 3 into x square plus 2 பவரில் 2 by 3. Understand of the sum. Thank you so much for watching.